பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. திருமயமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இந்த வீடியோல பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு அழகான ஒரு இடத்துல இருந்து உங்களை பார்ப்பதற்கு, உங்க இடத்துல ஒரு புதிய காரியத்தை சொல்வதற்கு நான் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, எனக்கு பின்னாடி ஒரு அழகான கடல் இருக்குது. இதே போல ஒரு கடற்கரையில தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேதுரு என்கிற மனுஷனை தேவன் சந்தித்தார். அவனை சந்திச்ச விதங்களை குறித்து நம்ம சண்டே கிளாஸ்ல சர்ச்சஸ்ல கேட்டிருக்கிறோம். அவர் மீன் பிடிச்சாரு, நைட்டு முழுக்க மீன் பிடிச்சாரு. அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கல. காலையில இயேசு வந்தார். அவர் படகை பயன்படுத்தி பிரசங்கம் பண்ணிட்டு அவரை கூப்பிட்டு போய் ஆழத்துல வலைய போட சொன்னார். நிறைய மீன்கள் பேதுருக்கு கிடைச்சதுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இதுல நிறைய பிரசங்கங்களை கூட கேட்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு நான் இதுல இருந்து ஒரு புதிய காரியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பேதுரு பேசிக்காவே ஒரு மீனவனா இருந்தாலும் அவன் பழகின அதே கடல்ல ஒரு நாள் ஒரு தோல்வியை சந்திச்சான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலுமே நிறைய நேரங்கள்ல நம்மோடு பழகினவங்க தான், நம்ம கூடயே இருந்தவங்க தான், நம்ம கூட இருந்து நம்மளை பாராட்டி பேசினவங்க தான் நம்மளை பத்தி பின்னாடி பேசும்போது சோர்ந்து போயிடும். என்னடா இவ்வளவு நாள் நம்ம கூட இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க, நம்மளை பத்தி இப்படி பேசிட்டாங்களே, நம்மளுக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி பழகின காரியத்துல கூட சில நேரத்துல தோல்விகள் வரலாம். பழகின காரியத்து நிமித்தமாய் சில நேரத்துல கவலைகள் வரலாம். உங்க கூட இருக்கிறவங்க மூலமாவே நீங்க கவலைப்படலாம். ஆனா ஏசு அவனை அப்படி விடல. எந்த கடல்ல தோத்து போனாரோ அதே கடல்ல, எந்த கடல்ல அவர்கள் முயற்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனதோ அதே கடலுக்கு திரும்ப கூட்டு போறாரு. வா, இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில இழந்த காரியங்கள் மீண்டும் கிடைப்பதற்கு கர்த்தரால முடியும். கர்த்தரால அதை கொடுக்க முடியும். நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப கொடுக்க முடியும். அதுவும் இழந்த இடத்துல இருந்தே கொடுக்க முடியும். அன்றைக்கு அதை தான் இயேசு காண்பித்தார். எந்த கடல்ல நீ தோத்து போனியோ அதே கடலுக்கு வா, நான் சொல்ற இடத்துல போடு, வலைய போடுன்னு சொன்னாரு. மீன்கள் வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக மீன்களை பிடிச்சாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிங்க, இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்க வாழ்க்கை கண்டிப்பா கர்த்தரோடு ட்ரை பண்ணும் போது இன்னும் ஆசீர்வாதமாய் மாறும். தோத்த இடத்துல தலையை நிமிர பண்ணுகிற தேவன். பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்குது, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி அவர் பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்கள்னு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த ஏற்ற காலம் வர வரைக்கும், பேதுருக்கு அது ஏற்ற காலமா அது அதிகாலை நேரம் அமைஞ்சது, ராத்திரி போல அமையல, காலையில அமைஞ்சது. அது போல உங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுல நீங்க உயர்த்தப்படுவீங்க. அநேகர் யார் யாரெல்லாம் உங்களை பத்தி பின்னாடி பேசினாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.